சார் சீக்கிரம் காவியை பார்த்து காவி யாருன்னு சொல்ல முடியாது. காவியோட பவர் அப்படி. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். உழைப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது இப்பதான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86, 87 நினைவுகள் அது. நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சேன், 1 நிமிஷம் முடிச்சேன். நானே சேரன், ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த 25வது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படி டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட டிவிஎஸ் வெட்டி நம்ம ஒரு பாடலை போனோம். கவாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ள, அவரோட மாப்பிள்ள தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேரு செந்தில், ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர். அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான். எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி அவர். அந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா வருவாரா எதிர்பார்த்துருப்போம். நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது. அந்த அளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி இருக்கு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா நான் போய் என்னோட பைக்ல பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணே ஏமா 100 ரூபாய் பத்தாது, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்துருக்காங்களே, கூட 100 ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய அது அதை நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு இது இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, ஆமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பத்தி கவலைப்படாதீங்க. பத்திரிகையில் ஒன்று நான் வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த டைம் போடல. அப்புறம் அந்த தியேட்டர் போடல. கார் ரொம்ப டெக்ஷன் ஆகிட்ட முடிச்சு நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு எங்க போனேன் அதை வந்துருவோம்னா அதாவது வேகமாக இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவர் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை. நீங்கள் புதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம். இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம். நான் ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போன பிளான் பண்ணிருக்காங்க. அது வேலை மாட்ட மாட்டேன் ரொம்ப உஷாராக வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவி பத்திரமா இருக்கலாம். ஓகே. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா ஜெய்.